இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மல்லிகார்ஜுன கார்கே இல்லத்தில் இந்தியா கூட்டணி கட்சித் தலைவர்கள் ஆலோசனை என்பது தொடங்க இருக்கிறது. அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி தன்னுடைய பேச்சுவார்த்தை நிறைவு செய்திருக்கிறது. இந்த ஆலோசனையை முடித்துக் கொண்டு கூட்டணி கட்சியுடைய ஆதரவு கடிதத்தை பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளர் திரு ஷபீர் நம்முடன் இணைகிறார். ஷபீர், மோடி 3.0 நோக்கி தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணி நகருது. ஆனால் ஆலோசனை கூட்டத்தை இந்தியா கூட்டணி தொடங்கியிருக்கு. மோடி 3.0 எவ்வளவு எளிதா இருக்கும், எவ்வளவு சவால் நிறைந்ததா இருக்கும், இந்தியா கூட்டணிக்கு முன்னாடி என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு? ஒரு கோயலேஷன் கவர்மெண்ட், ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்றது அரசியல்வாதிகளுக்கு அது சவாலாக இருக்கக்கூடாது. பொதுவாக ஒரு அரசியல் கட்சிகள், பல்வேறு அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து ஒரு ஆட்சியை நடத்துகிறார்கள் அப்படின்றது பொதுவா இருக்கக்கூடாது. பட் பாஜகவை பொறுத்த வரைக்கும், மோடியை பொறுத்த வரைக்கும் அது நிச்சயமாக ஒரு சவால் நிறைந்த ஒரு காலகட்டமாக தான் அது இருக்கும். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லாமல், கேள்வி கேட்க யாருமே இல்லாமல், எந்த அரசியல் கட்சியோ இல்ல எந்த கூட்டணி கட்சியோ எந்த நெருடலும் இல்லாமல், எந்த குடைச்சலும் இல்லாமல் அவர்கள் ஆட்சியை நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்போ அந்த நிலைமை முற்றிலுமாக மாறுகிறது. கேபினெட்ல வேறு கட்சியில இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உள்ள வருவாங்க அப்படின்னும் போது அது பாஜகவுடைய அரசாக மட்டும் இருக்காது, அது என்டிஏவுடைய அரசாக அது இருக்கும் அப்படின்னும் போது அதுல இருக்கக்கூடிய பல்வேறு சவால்களை மோடியும் அமித்ஷா அவர்களும் தான் சந்திக்க வேண்டும். அந்த பாஜக ஆட்சி அமைகிறது இனிமேல் தவிர்க்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை, இந்தியா கூட்டணி அதை தட்டி பறிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமா? இந்திய கூட்டணி இப்ப இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய அந்த சூழல்ல பாஜக இருந்தாங்கன்னா பாஜக என்னென்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நீங்க உங்களால ஈஸியா யூகிக்க முடியும். பட் அதை இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை செய்வார்களா அப்படின்றது சின்ன சந்தேகம் என்பது இருக்கிறது. ஏன்னா அவங்களுடைய கூட்டத்துல முடிவு செய்திருப்பது இப்ப பாஜகவுக்கு தான் அதிக பெரும்பான்மை இருக்கிறது. ஆகவே அந்த ஃபர்ஸ்ட் ரைட் இன் ஃபார்மிங் த கவர்மெண்ட் அப்படின்றது அவங்களுக்கு தான் வரும். அப்போ அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கும் போது அந்த கவர்மெண்ட் எப்படி நடக்குது, அதுல வேறு ஏதாச்சும் பிரச்சனைகள் அந்த மாதிரி வருது அப்படின்னும் போது அது காலம் கணிந்து வரும்போது அதுல ஏதாச்சும் மாற்றங்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அப்போ இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒரு சான்ஸை ட்ரை பண்ணலாமே தவிர, ஆனா இப்போ அவங்க கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்றதுல இருந்து தடுக்கிறது அப்படின்றது இந்தியா கூட்டணி தலைவர்களுடைய ஒரு அஜெண்டாவும் இல்லை அப்படின்றாங்க. சரி, இப்ப அவர் அண்மை செய்தி கிடைத்திருக்கு. திரிணாமுல் காங்கிரஸும் வலியுறுத்தியிருக்காங்க, சரத்பவாரும் வலியுறுத்திருக்காரு, உத்தவ் தாக்கரேவும் ஆட்சி அமைக்க நாமளே முயற்சிக்கலாமே, பேச்சுவார்த்தையே மேற்கொள்ளலாமே, ஒரு அட்டெம்ப்ட் பண்ணலாமே அப்படின்ற ஒரு கருத்தை, அவங்களுடைய விருப்பத்தை தெரிவிச்சிருக்கிறதா ஒரு தகவல் இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இருக்கா? எந்த அளவுக்கு பிரயத்தனம் பட வேண்டிய தேவை இப்போது இந்தியா கூட்டணிக்கு இருக்கு? அதாவது உங்களுக்கு அதுக்கு 2 விதமான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமாரோட இந்தியா அலையன்ஸ்ல இருக்கக்கூடிய தலைவர்களே, முக்கியமான தலைவர்களே அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க, அவங்களோட டச்ல இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நேற்றைய தினம் தெலுங்கானா சீஃப் மினிஸ்டரும் பேசி இருக்கிறார் சந்திரபாபு நாயுடுவோட. நீங்க ஒரு விஷயத்த மறந்துடக்கூடாது, தெலுங்கானா சீஃப் மினிஸ்டர் ரேவந்த் ரெட்டி டிடிபிஐ சார்ந்தவர். அவருடைய அரசியல் ஆரம்பம் அப்படின்றது, அரசியல் அடையாளம் என்பது அவருக்கு டிடிபில தான் கிடைக்குது. அப்போ அவரும் தொடர்பில் இருக்கிறார். இந்த தலைவர்கள் எல்லாம் இந்தியா கூட்டணியோட ஏதோ ஒரு காலகட்டத்துல இந்தியா கூட்டணி தலைவர்களோட தொடர்பில் இருந்தவர்கள், பிசினஸ் பண்ணவங்க அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த தொடர்பை ஏற்படுத்தி ஆலோசனைகள் சொல்வதோ அல்லது கருத்துக்களை பரிமாறுவதற்கோ எந்த விதமான தடையும் இருக்காது. அது அவங்களும் விரும்பி பண்ணுவாங்க. இப்போ நிதிஷ்குமார் அண்ட் தேஜஸ்வி யாதவ் 2 பேரும் பீகார்ல முதலமைச்சர், துணை முதலமைச்சராக இருந்திருக்கிறார்கள். ஆனா 2 பேரும் எதிரும் புதிருமாக இல்லை. 2 பேருக்குள்ளேயும் ஒரு இணக்கமான சூழல் அப்படின்றது இருக்கு. 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இன்று வரை இருக்கிறது. அரசியல் எதிரிகளாக இருக்கலாம், அரசியல் களத்துல எதிரிகளாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே ஒருவர் பார்த்து கொள்ளக்கூடாது, பேசிக் கொள்ளக்கூடாது என்ற சூழல் எல்லாம் தற்போது இல்லை. இந்த பக்கம் இந்தியா கூட்டணி பக்கம் இருக்கக்கூடிய சில மூத்த தலைவர்களே இருக்காங்க. உங்களுக்கு சரத்பவார் போன்றவர்கள்லாம் அரசியல்ல நீண்ட காலம் அனுபவம் பெற்றவர். எப்படி ஒரு கூட்டணியை உருவாக்க வேண்டும், எப்படி ஒரு கூட்டணியை வழி நடத்த வேண்டும், எப்படி ஒரு கூட்டணி ஆட்சியை உருவாக்க வேண்டும், யார்கிட்ட பேசி எந்த சமயத்துல அதை செய்ய வேண்டும் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை நன்கு அறிந்திருப்பவர். வரலாற்று ரீதியாக அவரும் பல்வேறு காலகட்டங்கள்ல இது போன்ற முயற்சிகள் எல்லாம் ஈடுபட்டிருக்கிறார் அப்படின்னும் போது அந்த தெளிவும் அந்த அரசியல் பார்வையும் அந்த தலைவர்களுக்கும் இருக்கிறது.
பட் அந்த காலம் கனியும் போதுதான் அதை செய்ய முடியுமே தவிர ஒரு அவசரப்பட்டோ அல்லது அது வேற எங்கேயும் போய் அது ஒரு முரண்பாடாக முடிந்து விட இந்தியா கூட்டணி அவசரம் காட்ட விரும்பல அப்படின்னு உங்களுடைய கருத்துல நான் புரிஞ்சுக்கிறேன். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு ஷபீர்.